லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி ட்ரிப்பு பிளான் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கடனே வாங்காமல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எப்படி போகலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய், திஸ் இஸ் ரிஜிலன். இது நீவா தமிழ் வழங்கும் ஃபன் வித் ஃபினான்ஸ். இப்போ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தாலே எல்லாருக்குமே நம்ம இப்போ ஒரு சேலரி கிடச்சிட்ருக்கோம். அது ஒரு 40,000 சேலரி வாங்குற ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, 20,000 சேலரி வாங்குற ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்க எல்லாரையுமே சேர்த்து நம்ம ஒரு ட்ரிப்பை கூப்பிட்டு போகிறோன்னா ஒவ்வொருத்தருக்குமே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி, எப்படி உங்களுக்கு கிடைக்கிற சேலரியை நம்ம சேவ் பண்ணி, அதில் இருக்கிற சேலரியுமே நம்ம மிச்சம் பண்ணி நம்ம எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக உங்களுடைய ஒரு சேலரி, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 60,000 சேலரி வருதுன்னு வச்சுப்போம். இந்த 60,000 சேலரியை நீங்கள் வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக பிடிக்கணும். லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு 15% ஒரு பார்ட்டாகவும், 65% ஒரு பார்ட்டாகவும், 20% ஒரு பார்ட்டாகவும் நம்ம பிரிக்கலாம். இந்த 50% அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கான ஒரு பார்ட் தான். அந்த 15%ல் உங்களுக்கான பார்ட்டில் என்ன இருக்க போகுது? அதுதான் ட்ரிப்புக்கு சேர்க்க போகிற காசா? கண்டிப்பாக கிடையாது. அதை விட நம்ம அதிகமாகவே நம்ம சேர்க்கலாம். இந்த 15% பார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுடைய க்ரோத்துக்காகவும், உங்களுக்கு தேவையான எதனா மற்ற செலவுகள் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால், இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான 60,000 சேலரி இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு 20,000 சேலரியில் தான் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் உங்களை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கணும், இன்னும் அதை விட பெரிய சேலரிக்கு போகணும், ஈவன் 20,000 சேலரிலேருந்து 1 lakh சேலரிக்கு போகணுன்னா அதை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான ஒரே ஒரு வழி உங்களோட ஸ்கில் மட்டும்தான். ஆனால் இந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை, அதுக்கான காசு கொடுக்கறதுக்காக நம்ம ரெடியாகவும் இல்லை. இந்த 15% சேலரி நீங்கள் சேவ் பண்ணுறதுல உங்களுடைய இந்த 15% அமௌண்ட்டு உங்களுடைய க்ரோத், அதாவது யுடிமி, லிங்க்டின் லேர்னிங், இன்னும் பல கோர்சஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப சீப்பான ப்ரைஸஸில் கிடைக்கும். ஸோ இந்த காசை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கலாம். அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு மூலமாக உங்களுடைய சேலரியும் க்ரோ ஆகும், உங்களால் இன்னும் நிறைய அமௌண்ட் உங்களால் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த 15%ல் தான் உங்களுடைய சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும். லெட்ஸ் சே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு கோல்டு வாங்கலாம், அது ஒரு காயின் கிராம் தங்கமாக வாங்கலாம். இல்லை காயின் கிராம் தங்கம் ரொம்ப அதிகமாக தோணுதுன்னா நீங்கள் ஒரு வெள்ளி வாங்கலாம். இல்லை அதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எஃப்டியில் போடலாம், இல்லை ஆர்டியில் போடலாம், இல்லை ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லையுமே நீங்கள் வந்து போடலாம். ஆனால் சேஃபாக செக்யூராக போடுறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஃபர்தராக இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் இந்த காசை உங்களுக்காக மட்டும் நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சரான க்ரோத்துக்குமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 15% நம்ம பார்த்துட்டோம். இப்போது என்னோடய க்ரோத் நல்லாவே இருக்குது, ஈவன் என்னோடய ஃபினான்ஷியல் க்ரோத்துமே கொஞ்சம் நல்லா வளர்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது அடுத்து வரப்போகிறது தான் என்னோடய 65% பார்ட். இந்த 65% பார்ட்டில் தான் நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை நீங்கள் வச்சுக்கணும். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸா? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, நான் என்ன பெருசாக எனக்கு இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? 65%ல் தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மேபி உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காச்சும் நீங்கள் எதனா காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ காசு சம்பாதிக்கிற, வீட்டுக்கு ஒரு 7,000 ரூபா கொடுத்துரு அப்படின்னு உங்கள் வீட்டில் யாருன்னா சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு இந்த 65%லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இன்கேஸ் ஒரு வேளை நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 65% வந்துட்டு அந்த 7,000 விடவும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசி நீங்கள் கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா உங்களோட சேலரி நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் ஒதுக்க முடியும், இந்த சேலரியிலேருந்து தான் உங்களால் கொடுக்கவும் முடியும். இந்த 65%ல் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான கரண்ட் பில், உங்கள் வீட்டு வாடகை, உங்கள் அப்பா அம்மாவோட மருந்து செலவுகள், இன்னும் பல செலவுகள் உங்கள் வீட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு யாருக்காச்சும் நீங்கள் எதனா கொடுக்க வேண்டிய காசு, கடன் எதனா இருந்துச்சுனாலுமே இந்த 65%ல் நீங்கள் வந்து முடிச்சிடணும். முக்கியமாக நம்ம இன்னும் நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை வளர்க்கணும்னா இந்த 65%ஐ இன்னும் நம்ம தெளிவாக யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற லோன், அது உங்களோட ஸ்டூடெண்ட் லோனாக இருக்கலாம், இல்லை உங்களோட எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியுமோ இந்த 65%ஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வர்றது தான் நம்ம மெயினாக பார்க்க போகிற அந்த ஒரு 20%. இந்த 20%ல் அப்படி நமக்கு என்ன தான் இருக்க போகுது? இந்த 20% ஃபுல்லாகவே உங்களுக்கு தாங்க. ஆமாம், 15% தான் நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கே நம்ம வந்து யோசித்தோம். அந்த 15% நம்மளோட க்ரோத்துக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கும். ஆனால் இந்த 20% அமௌண்ட் மொத்தமாகவே உங்களோட செலவுக்கு. நீங்கள் சினிமா போகணுமா போகலாம், கான்சர்ட் போகணுமா போகலாம், டூர் போகணுமா போகலாம். எதுக்கு நீங்கள் இஎம்ஐ வாங்கி போகிறீங்க? மாதம் இந்த 20% அப்படியே நீங்கள் சேர்த்து வைங்க. நீங்கள் அப்படியே சேர்த்து வைக்கும் போது தாராளமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 20% அப்படியே நம்ம டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து போட்டு வைக்கணுமா அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு ஃபினான்ஸில் நம்ம சேவிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடுத்தது தான் வருது
பக்கெட். பக்கெட்ஸ் அப்படிங்கும் போது என்னன்னா ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசிப்ளினை வளர்க்கறதுக்காகவே நம்ம சொல்லிக்கலாம். டிசிப்ளின் ஆமாம், ஏன்னா 15% எதுக்கு நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, 65% எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, 20% எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி நமக்கு 3 தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணாலுமே இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரே அக்கௌண்ட்டில் வச்சா கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம என்னைக்காச்சும் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போயிருப்போம். அங்கே போனால் சரி மச்சான் ஜிபே பண்ணிடுறா அப்படின்னா அவன் நம்மளும் ஜிபே பண்ணிடுவோம். ஜிபே பண்ணி முடித்த பிறகு டேய் ஸ்பிளிட் போடுறேன்டா காசு கொடுங்கன்னா அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. அப்போது அந்த டைம் சரி நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களுடைய அமௌண்ட்டு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்மளோட இந்த ஸ்ப்ளிட்டை நம்ம பக்கெட்ஸில் போட போகிறோம். எப்படி நம்ம பக்கெட்ஸில் போடுறது? இதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. முதல் வழி கேஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி நான் கேஷாக எடுத்துக்க போகிறேன்? இன்கேஸ் உங்களுக்கு சில அத்தியாவசிய தேவைகள் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்குற மளிகை சாமான் உங்களோட தெருவில் முனையில் இருக்கிற அண்ணாச்சி கடையிலேருந்து தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த அண்ணாச்சிக்கு நீங்கள் மாதம் கொடுக்க போகிற காசு உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். அப்போது பேசாமல் நீங்கள் அதை கேஷாகவே எடுத்துடலாமே. எதுக்கு அந்த அண்ணாச்சிக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு, ஏன்னா கேஷாக எடுக்கும்போது உங்கள் கையில் அந்த மணியை நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபிசிக்கல் டச்சில் ஓகே நீங்கள் ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்கீங்க, இந்த காசு நம்மளை விட்டு போகுதுங்கிற ஒரு எமோஷனை அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த எமோஷன் ஓகே நம்ம சேலரி குறையுது, நம்ம சேலரி குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறனால நம்ம கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அவருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கேஷாக நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கேஷாக கொடுக்க முடியுமோ நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கேஷாக கொடுத்து அந்த அமௌண்ட்ஸை நீங்கள் வந்து செட்டில் பண்ணிடலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ஸு ஓகே லெட்ஸ் சே இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை நான் வந்து கோல்டு வாங்க போகிறேன். இந்த கோல்டு வாங்கும் போது நான் கடையில் போனால் நான் ஜிபே தானே பண்ண போகிறேன், இதுக்கு நான் கேஷாக இருக்கிறத விட நான் ஜிபேவாக வச்சுக்கிறதே எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மெனக்கெட்டு நீங்கள் போய் செய்ய வேண்டியது முதல் விஷயம். அதுதான் நம்மளோட கான்செப்டில் 2வது. கேஷை தவிர்த்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது நிச்சயம். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு இன்னுமே ஒரு டிசிப்ளின் கொடுக்கும். மெனக்கெட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதலை உங்களுக்கு ஒரு பேரியராகவும் கொடுக்கும். இப்போது எனக்கு வந்து என்னோட 15% ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுப்போம், 65% இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுப்போம், என்னுடைய இன்னொரு 20% இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குங்கிறத வச்சுப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த 3த்துக்குமே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெனக்கெட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு முடியும். இதே நீங்கள் ஏன் நான் 3மே ஜிபேயில் வச்சுப்பேனே, ஜிபேலேயே வச்சுட்டு நான் பே பண்ணேன்னா எனக்கு எல்லாமே போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா இந்த இடத்துலையும் உங்கள் டிசிப்ளின் மிஸ் ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி கேஷை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம டிசிப்ளினாக வைக்கிறோமோ, எப்படி 3 பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம மெனக்கெட்டு நம்ம ஒர்க் போடுறோமோ, அதே மாதிரி இந்த 3 பேங்க் அக்கௌண்ட்டில் எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிற அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உங்களோட ஜிபேயில் நீங்கள் சேர்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட 15% இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எக்காரணத்து கொண்டு நான் வேறு எதுக்குமே நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த 15% அமௌண்ட் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு உங்களோட ஜிபேக்கோ ஃபோன்பேக்கோ கண்டிப்பாக வரவே கூடாது. அது எக்காரணத்து கொண்டும் வந்துடவே கூடாது. அதே மாதிரி உங்களோட ட்ரிப் போகிற செலவுக்கான ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது அந்த ட்ரிப் போகிற அமௌண்ட்டையும் நீங்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதையுமே நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த உங்களோட கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ நீங்கள் யூஸ் பண்ணாதபடி பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி இருக்கும் போது தான் அந்தந்த பக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட மெயின் அக்கௌண்ட், அதாவது சேலரி அக்கௌண்ட்டையே உங்களோட 65%க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் மூலமாக உங்களால் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். இப்போ லாஸ்ட்டாக வரப்போகிற அந்த 20%ல் நம்ம சேர்த்துட்டோம், பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அப்புறம் என்ன, இந்த ஐடியாவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த குரூப்பில் ஆட் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இப்போவே ஒரு தனி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 20% அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்க. சேர்த்துட்ட பிறகு என்னது, ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரிப் போகிறதுக்கான பிளானும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த ட்ரிப் போகிற அமௌண்ட்லேருந்து அந்த 20%ல் ஃபுல்லாக நீங்கள் ட்ரிப் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்து மிச்சம் எடுத்துகிட்டு நீங்கள் லோக்கலில் கூட நிறைய இடத்துல நீங்கள் வந்து தைரியமாக சுற்றி பார்க்கலாம். எந்த ஒரு இஎம்ஐ கிடையாது, எந்த ஒரு கடன் கிடையாது. நீங்கள் உங்கள் மணியை வச்சு நீங்கள் இந்த உலகத்தை சுற்றலாம். 6 months later. டேய் உன்கிட்ட காசு இல்லையாடா? டேய் என்கிட்ட உண்மையுமே காசு இல்லடா. அப்பன்னா உன்னோட கூகுள் பே எடுத்து காட்டுறா. சரி கோவா போய்க்கலாம். சொன்னனா அவர்கிட்ட காசு இல்லாமலாம் கிடையாது, காசை பதுக்கி வச்சுட்டே வரமாட்டீங்க.